கொடைக்கானல் ஊட்டி எல்லாமே இந்த மாதிரி பூக்கள் வந்து வித்துட்ருப்பாங்க. ஸோ நானும் வாங்கிட்டு வந்தேன். லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தது எல்லாமே வந்துட்டு உதிர்ந்துருச்சு. அதை நான் வந்துட்டு இப்படி ப்ரிசர்வ் பண்ணாமல் விட்டுட்டேன். இன்விசிபிளாக நம்ம வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இந்த பூ வந்துட்டு உதிராமல் இருக்கும். லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தது எல்லாமே வந்துட்டு உதிர்ந்து அந்த மலர்கள் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ 2:1 ரேஷியோ ரெசின் தாங்க நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மோல்டில் எல்லாத்துலேயுமே இந்த பூவை வந்து நான் ப்ரிசர்வ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ அப்படி நீங்கள் கொண்டு வந்தோட்டு நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அதை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பென்டென்ட்டா இல்லை ஃப்ரேமுக்கு அது எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி மோல்டில் இன்விசிபிளாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம அதை வந்துட்டு பெரிய மோல்டாக நம்ம ரெடி பண்ணும்போது கூட இதை நம்ம கொஞ்சம் குட்டி இதை வந்துட்டு எடுத்து அதுக்குள்ளே நம்ம வச்சு ரெசினை நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணும்போது அந்த பூ ஃப்ளவர் மட்டும் நமக்கு தெரியும். இன்விசிபிளாக பண்ணும்போது அப்படி நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த ட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்கிட்டு வந்த பூ எல்லாத்தையுமே வந்துட்டு நான் இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணிட்டேன். இந்த சின்ன மோல்டில் ஃப்ரேம் மாதிரியும் அந்த குட்டி குட்டி ரவுண்ட் மோல்ட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த பூ வந்துட்டு நான் வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணிட்டேன். இந்த மேலே இருக்குல்ல அந்த அதுதான் வந்துட்டு அப்படியே உதிர்ந்து வந்துடும். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே உதிர்ந்துடும். நம்ம இந்த மாதிரி நம்ம ரெசினில் நம்ம டிப் பண்ணி வச்சிட்டோன்னா அது வந்துட்டு உதிராது. ஸோ வந்துட்டு அப்போ நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பென்டென்ட்டாக, இயரிங்ஸாக, ஃப்ரேமுக்கு யூஸ் பண்ணும்போது எல்லாத்துக்குமே இதை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிங்கிள் மோல்டில் வந்துட்டு இந்த ஃப்ளவர்ஸை வச்சு நான் வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது ரொம்பவே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ரெடியாக இருந்துச்சு. இது நல்லா க்யூர் ஆனதுக்கப்புறம் நான் வந்துட்டு வெளியே எடுத்துறேன். இதை நம்ம வந்துட்டு டாப் கோட்டிங், அவுட் கோட்டிங் எல்லாமே நம்ம வந்துட்டு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது இதை டாப் கோட்டிங், அவுட் கோட்டிங் நம்ம வந்துட்டு கொடுத்து ஃப்ரேம், இயரிங்ஸ்லாம் நம்ம மேக் பண்ணிக்கலாம்.